Hello students, good morning. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸ். கெப்பாசிட்டரில் டைஎலக்ட்ரிக்ஸ் கனெக்ட் பண்ணால் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோலையும் அதே டாபிக்ஸை அனதர் மெத்தடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கெப்பாசிட்டர்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம கெப்பாசிட்டர் எப்படி அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டருக்குள்ளே 2 parallel பிளேட்ஸ் இருக்கும். அந்த 2 parallel பிளேட்ஸுக்கு பிட்வீனில் இருக்கிற அந்த கேப் எம்டியாவோ இல்லை ஏர் ஃபில்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம அஸ்யூம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம். பட் இப்போ இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது டைஎலக்ட்ரிக்கை அந்த பிளேட்டோட பிட்வீன் கேப்பை இன்செர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஆல்ட்ரு ஆகும். அங்கே எந்த மாதிரி ஆல்ட்ரு இருக்குன்றது தான் ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆல்ட்ரேஷனை 2 வேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வே, கெப்பாசிட்டரில் பேட்ரி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டைஎலக்ட்ரிக்ஸை இன்செர்ட் பண்ணும்போது நடக்கிற ஆல்ட்ரேஷன். செகண்ட் வே, கெப்பாசிட்டரில் பேட்ரி கனெக்ஷனில் இருக்கும்போது டைஎலக்ட்ரிக்ஸை இன்செர்ட் பண்ணால் நடக்கிற ஆல்ட்ரேஷன்ஸ். அதான் செகண்ட் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் செகண்ட் மெத்தட், when the capacitor is connected to the battery. இப்போ செகண்ட் மெத்தட் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியும் கெப்பாசிட்டர்னால் 2 parallel பிளேட்ஸ் இருக்கும். அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. அந்த 2 parallel பிளேட்ஸுக்கு பிட்வீன் இருக்கிற அந்த கேப் டிஸ்டன்ஸ் டின்ற டிஸ்டன்ஸால் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கெப்பாசிட்டி நம்ம சார்ஜ் பண்ணும்போது அது இருக்கிற வோல்டேஜ் V0. எப்போ டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணாததுக்கு முன்னாடி இருக்கிற பேட்ரி வோல்டேஜ் V0. தென் ஸோ இப்போ நம்மளுக்கு பேட்ரி நம்ம கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதான் இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. Capacitors, when the dielectric is inserted to the capacitor, V0 remains constant. Right. The potential difference V0 across the plates remains constant. என்ன ரீசன், நம்ம பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணலை. டிஸ்கனெக்ட் பண்ணாததுனால நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், கெப்பாசிட்டருக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பட் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் ஃபேரடே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா, பேட்ரி கனெக்ஷனில் இருக்கும்போதே கெப்பாசிட்டியில் நம்ம டைஎலக்ட்ரிக்கை இன்செர்ட் பண்ணால் அங்கே ஸ்டோர் ஆகிற சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றதை ஃபேரடேஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள், when dielectric is inserted, the charge stored in the capacitors is increased by a factor epsilon r. ஸோ இந்த ஃபேரடே ப்ரூவ் பண்ண விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. பேட்ரி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V0. இப்போ பேட்ரி கனெக்ஷன் இருக்கும்போதே நம்ம டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்செர்ட் பண்ணுறோம். அப்போ இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் சேஞ்சஸ் ஆகலை, V0 தான். V0 ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரைட். இப்போ நம்ம டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்செர்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்சஸ் ஆகலை.
ஆனால் அங்கே ஸ்டோர் ஆகிற சார்ஜஸ் மட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகுறதுனால எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறார் அவர், எப்சிலான் ஆர் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறார். அதுதான் அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தென் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க டயக்ராம்ஸ். இந்த டயக்ராம்ஸில் ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ, வித்தவுட் டைஎலக்ட்ரிக். இங்கே வந்து ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது. செகண்ட் பாருங்கள், வித்து பேட்டரியில் இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் தான் நம்மளுக்கு டைஎலக்ட்ரிக்கு. இந்த டைஎலக்ட்ரிக் எப்படி இருக்காங்க, இந்த 2 பிளேட்டுக்கு பிட்வீன் கேப்பில் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E0, இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E. இங்கே வந்து E0 கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம டிகிரிஸ் ஆக பார்த்தல E0 ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இப்போ இந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும், உனக்கு உள்ளே வந்து அது வழியாக என்ன பண்ணுறது, அலோவ் பண்ணுறதுக்கு சேஞ்சஸ் நடக்கும்ல. இப்போ வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அப்படி எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எப்சிலான் ஆர் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ரைட். அது இப்போ ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள், சிம்பிளாக கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த சார்ஜ் வந்து Q0. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கோம். என்னது Q0னா என்ன, V0னா என்ன அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ Q0னா டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த சார்ஜ், V0னா டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், E0னா டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் நாட் வந்தால் டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ வந்து நீங்கள் இல்லை Q இல்லை V இல்லை Eன்னு இருந்தால் டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நியூவாக இருக்கிற வேல்யூஸ் தான் உங்களுக்கு QVEலாம். ரைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இனிஷியலாக இருந்தது Q0. இப்போ நம்ம நியூ சார்ஜ்னால் இப்போ நம்ம டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற சார்ஜ் தான் நம்ம வந்து இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கேல்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், Q ஈக்குவல் டு எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஃபேட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, எப்சிலான் ஆர் எப்சிலான் ஆர் இன்ட்டு Q0. ஃபஸ்ட்டு இந்த சார்ஜை விட எப்சிலான் ஆர் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். Q ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் Q0. ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த சார்ஜஸோட எப்சிலான் ஆர் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட். ஸோ இது வந்து இந்த எப்சிலான் ஆர் டைம்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆச்சு, எப்போனா when the dielectric in inserted the charge stored in the capacitors is increased by a factor epsilon r. ரைட். ஸோ எப்போ நம்மனா டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறோமோ அப்படி இன்செர்ட் பண்ணும்போது ஸோ அந்த கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுனால அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இந்த ஈக்குவேஷன் இப்போ நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டியூ டு திஸ் இன்க்ரீஸ்டு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஓகே நம்ம கெப்பாசிட்டி என்னது, சார்ஜ் ஸ்டோர் டிவைஸ் தான். அப்போ நம்மளுக்கு சார்ஜஸ் அதிகமாக ஸ்டோர் ஆகுதுன்னா அப்போ அதோடைய கேப்பபிலிட்டி வந்து அதிகமாகுது இல்லை. இப்போ நம்மளுக்கு சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. கெப்பாசிட்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு Q0 இப்போ நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்குது, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது அப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் நம்ம சின்னு எழுதலாமா, சி. ரைட். ஜஸ்ட் இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷன் என்ன கன்சிடர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு சி ஈக்குவல் டு ஜென்ரலாக கெப்பாசிட்டன்ஸுக்கான ஈக்குவேஷன் என்னன்னா சி ஈக்குவல் டு
Q by V. ஜஸ்ட் இதுதான் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நம்மளுக்கு டைஎலக்ட்ரிக் பிஃபோர் அண்ட் டைஎலக்ட்ரிக் ஆஃப்டர், ஐ திங்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக இருக்குது நம்ம C0 Q0 V0 அப்படி தான் நம்ம. ஸோ இப்போ இங்கே நம்ம அஸ்யூம் பண்ணி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறோம், ரைட். இப்போ இந்த டிஸ்கஷனில் இப்போ நம்மளுக்கு எதுலாம் சேஞ்சஸ் ஆகுது, Q சேஞ்சஸ் ஆகுது. அப்போ Q0 என்னவா மாறிடும், Q0 Qவாக சேஞ்சஸ் ஆகுது, Q0 Qவே சேஞ்சஸ் ஆகுது. இப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுனால கெப்பாசிட்டன்ஸ்னு அது உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ரைட். இப்போ உங்களுக்கு பேட்ரி வந்து கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணுறதுனால V0 சேஞ்சஸ் ஆகலை. ஜஸ்ட் அதை தான் இங்கே ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதான் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. C = Q by V0, ரைட். தென் இப்போ நம்ம மேலே இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம Q நம்ம என்னென்ன நோட் பண்ணி வச்சு நம்ம εr Q0 அப்படியே இப்போ இங்கே தானே இங்கே அப்படியே இந்த வேலையை இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். εr Q0 by V0. இப்போ நம்மளுக்கு தெரியும் டைஎலக்ட்ரிக் இன்செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது என்ன ஈக்குவேஷன்னா C0 = Q0 by V0. அப்போ பாருங்கள் இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு என்னவா மாறப்போகுது, C0 மாறப்போகுது. அப்போ C0 மாறதுனால இப்போ நம்மளுக்கு இங்கே சீன் இருக்குங்களா, அப்படியே C = εr. ஸோ இந்த Q0 by V0 பதிலாக நம்ம C0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், ரைட். இப்போ நம்மளுக்கு இப்போது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு, ஓகே, ரைட். However, the reason for the increases in capacitance in this case when the battery remains connected is different from the case when the battery is disconnected before introducing the dielectric. நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் என்னது, பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டயஎலக்ட்ரிக் ஸ்லாபை இன்செர்ட் பண்ணுவோம், அப்போவும் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து பேட்ரி கனெக்ஷன் இருக்கும்போது டயஎலக்ட்ரிக்கை நம்ம இன்செர்ட் பண்ணுறோம், அப்போவும் நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெண்டு மெத்தடுமே சேமான்னு பார்த்தா இல்லை, ஆனால் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் பட் என்னென்னா சேம் ப்ராசஸில் இல்லை. ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு மெத்தடுக்கும் செகண்ட் மெத்தடுக்கும் வேறு வேறு ரீசன்ஸ் இருக்குது, ரைட். ஸோ நவ் C0 = ε0 A by D. இப்போ ஈக்குவேஷன் நம்ம 1.84 ஈக்குவேஷன் 1.84ல் நம்ம பேரலல் பிளேட்டுக்கு டெரைவ் பண்ணியிருக்கோம். என்ன டெரைவ் பண்ணியிருக்கோன்னா கெப்பாசிட்டன்ஸ் C = ε0 A by Dன்னு நம்ம இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏன் C0 வருதுன்னா டயஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த கெப்பாசிட்டன்ஸ் C0 = ε0 A by D. அண்ட் இப்போ இருக்கிற நியூ கெப்பாசிட்டன்ஸுக்கான ஈக்குவேஷன் வந்து நியூ கெப்பாசிட்டன்ஸ் வந்து C = ε0ன்றது நம்ம அங்கே ஃபஸ்ட்டு அந்த 1.84 ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணும்போது கெப்பாசிட்டரோட பேரலல் பிளேட்ஸ்க்கு பிட்வீனில் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணோம், எம்டியாவோ இல்லை ஏராவோ தான் கன்சிடர் பண்ணுவாங்க, மீடியம் இல்லை, நம்ம எம்டியாக தான் கன்சிடர் பண்ணோம். நம்ம இங்கே நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், மீடியமாக கன்சிடர் பண்ணுறோம். என்ன மீடியமா, டயஎலக்ட்ரிக் மீடியமாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ மீடியமாக இருக்கிறதுனால தான் இங்கே எப்சிலானாக போடுறோம். நம்ம மீடியமாக இருக்கிறதுனால தான் நம்ம எப்சிலான் போடுறோம். பாருங்கள் C = எப்சிலான் A by Dன்னு எழுதுகிறோம். இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் இங்கே எப்சிலான் நாட்டாக இருக்குது, இங்கே எப்சிலானாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து வித்தவுட் மீடியம், இங்கே வித் மீடியம், அதனால தான் நம்ம என்னென்ன போடுறோம், நம்ம எப்சிலானாக போடுறோம். தென் the energy stored in the capacitor before the insertion of a dielectric, okay, right. இப்போ எனர்ஜிஸ், அந்த எனர்ஜிஸ்க்கு பார்த்தீங்களா, எனர்ஜி வந்து டயஎலக்ட்ரிக் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த எனர்ஜி. அப்புறங்க U0 பிஃபோர் டயஎலக்ட்ரிக் வந்து இன்செர்ட் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்த ஸோ ஈக்குவேஷன்ஸ் எனர்ஜி U0 = 1/2
சி நாட் வி நாட் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்கோம். பட் இது விஷயத்துலேயே புரிஞ்சுங்க, here we have not used the expression u naught equal to 1 by 2 q naught square by c naught. நம்ம லாஸ்ட்டு டிஸ்கஷனில் நம்ம எனர்ஜி என்னவா கன்சிடர் பண்ணோம்னா u naught equal to 1 by 2 q naught square by c naught. இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஒரு கண்டிஷனில் இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலை. 1 by 2 சி நாட் வி நாட் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் போத் சார்ஜ் அண்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆர் சேஞ்ச்டு ஒன்லி வி நாட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நம்மளுக்கு சார்ஜும் சேஞ்சஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸும் சேஞ்சஸ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் யூ நாட் ஈக்குவல் டு ஸோ 1 by 2 q நாட் ஸ்கொயர் பை சி நாட். இதில் நம்மளுக்கு பாருங்கள், சார்ஜ் க்யூவும் சேஞ்சஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸு சியும் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அதில் தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் ரெண்டுமே சேஞ்சஸ் ஆகுதுனால தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணாமல் எதை யூஸ் பண்ணுறோம், நம்ம u நாட் ஈக்குவல் டு 1 by 2 சி நாட் வி நாட் ஸ்கொயர்ன்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ ஆஃப்டர் த டைஎலக்ட்ரிக் இஸ் இன்செட் த கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ்டு அண்ட் த ஸ்டோர்ட் எனர்ஜி இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. இப்போ நம்ம டைஎலக்ட்ரிக்கை இன்செட் பண்ணதுக்கு அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சிடுச்சு. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அப்போ அதிகமாக எனர்ஜி அதிகமான சார்ஜ் ஸ்டோர் ஆகுது. அப்போ அதிகமான சார்ஜ் ஸ்டோர் ஆகுனா அப்போ எனர்ஜி தானே அதிகமாகணும். அப்போ எனர்ஜி ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நியூ எனர்ஜிக்கு நம்ம இப்போ யூ நாட் நம்ம யூ போட்டிருக்கோமா, யூ ஈக்குவல் டு 1 by 2. இப்போ நம்மளுக்கு வந்து சி வி நாட் ஸ்கொயர். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சி நாட் வி நாட் ஸ்கொயர், இங்கே யூ நாட் இருக்குது. இப்போ நம்ம நியூ எனர்ஜின்றதுனால யூ நாட்டு யூவாக சேஞ்சஸ் ஆகிட போகுது. கெப்பாசிட்டன்ஸ் மாறுதா, கெப்பாசிட்டன்ஸ் மாறதுனால சி நாட்டு சியாக சேஞ்சஸ் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்சஸ் ஆகலை. அப்போ வி நாட் என்னவா இருக்குது, வி நாட்டாகவே இருக்குது. அதுதான் இந்த ஈக்குவேஷன் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், யூவும் சேஞ்சஸ் ஆகிருக்கு, சியும் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ வி நாட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மட்டும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகலை. அதனால் நம்ம வி நாட் ஸ்கொயர்னே போட்டுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்மளுக்கு சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். சி ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் சி நாட்டு. அப்படியே இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 by 2 சிக்கு பதிலாக எப்சிலான் ஆர் சி நாட்டு வி நாட் ஸ்கொயர். ரைட். நம்மளுக்கு வி நாட்டோட வேல்யூ தெரியும், என்னென்னு போட்டுருக்கோம் நம்ம இங்கே, வி நாட் ஈக்குவல் டு 1 by 2 சி நாட் வி நாட் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஐ திங்க் இந்த ஈக்குவேஷன்ஸு இப்போ கொண்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதில் இந்த 1 by 2 சி நாட் வி நாட் ஸ்கொயர் வேல்யூ என்னவா சேஞ்சஸ் ஆகிடுச்சு, யூ நாட்டாக சேஞ்சஸ் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு ஃபைனலாக ஈக்குவேஷன் என்ன வருது, யூ ஈக்குவல் டு இந்த எப்சிலான் ஆர் இன்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு வந்து யூ நாட்டாக மாறினால யூ நாட்டாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு என்னது, எனர்ஜியோட ஈக்குவேஷன்ஸு யூ ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் யூ நாட் தென் எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1. எப்சிலான் ஆர் வேல்யூ எப்படி இருக்கும், நம்ம கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். அதுக்கான ரீசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட் லெசனில் ஐ திங்க் அந்த கூலும்ஸ் ஃபோர்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ எப்சிலான் ஆர் வந்து கிரேட்டர் தென் 1ன்ற கண்டிஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1ன்றதுனால we have u greater than u naught. டைஎலக்ட்ரிக் இன்செட் பண்ணுறதுக்கு முடிந்த எனர்ஜியை விட டைஎலக்ட்ரிக் இன்செட் பண்ணதுக்கப்புறம் இருக்க எனர்ஜி நமக்கு எப்படி இருக்குது, ஐயா இருக்குது. ரைட். அதுதான் இங்கே ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
here the voltage between the capacitors V naught is constant. ஓகே, கெப்பாசிட்டருக்குள்ளே பிட்வீனில் இருக்கிற வோல்டேஜ் எப்படி நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயத்தை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பேட்டரி இருக்கிற வோல்டேஜும் கெப்பாசிட்டருக்குள்ளே இருக்கிற அந்த கெப்பாசிட்டரில் 2 பிளேட்ஸுக்கு பிட்வீனில் இருக்கிற வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும். கெப்பாசிட்டர்ஸ்னாவே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இன்ட்ரடக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த கெப்பாசிட்டரில் அந்த பிளேட்டுக்கு பிட்வீனில் இருக்கிற வோல்டேஜ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு V0 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட்ஸ் ஆல்சோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து வேரி ஆனால் தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகணும். இங்கே தான் நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸே வேரி ஆகலையே, அப்போ நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் ஆகாது, எலக்ட்ரிக் ஃபீல்டாக சேஞ்சஸ் ஆகாது. அப்போ வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டன்ட், ரைட். ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் இருந்தாலும் இப்போ எனர்ஜி டென்சிட்டி நம்ம வந்து டெரைவ் பண்ணுவோம். இப்போ எனர்ஜி டென்சிட்டி என்னன்றதை பார்க்க போகிறோம். எனர்ஜி டென்சிட்டிக்கு U = 1/2 எப்சிலான் E0². ஏன்னா நம்மளுக்கு E0 எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்சஸ் ஆகலைல்ல, சேஞ்சஸ் ஆகிறதுனால நம்ம E0² யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன்ஸ் ஸோ நம்ம இப்போ கெப்பாசிட்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது எனர்ஜி டென்சிட்டிக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்போம். இப்போ உங்கள் சேஞ்சஸ் ஆகிருந்ததுன்னா E² போட்டிருப்போங்க. சேஞ்சஸ் ஆகாதனால E0² நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த 2 வேஸையும் இப்போ நம்ம டேபிளேஷனை யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறத விட இந்த டேபிளேஷன் ஒன்று கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், டைஎலக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட். நெக்ஸ்ட்டு சார்ஜ், வோல்டேஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, கெப்பாசிட்டன்ஸ், எனர்ஜி. when the battery disconnected, கெப்பாசிட்டரில் பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் எப்படி இருக்குது, சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸில் என்ன பண்ணுவோம், நம்ம கெப்பாசிட்டரில் பேட்டரி கனெக்ஷன் இருக்கும்போது நம்ம டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுவோம். அப்படி இன்செர்ட் பண்ணும்போது சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்றது பார்த்தோமா, ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இந்த 2 வேஸ்க்கான இன்ஃப்ரன்ஸ், ரைட். ஸோ லாஸ்ட்டாக டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், கம்ப்யூட்டர் கீபோர்ட் கீஸ் வந்து ஆர் கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் கெப்பாசிட்டர்ஸ் வித் எ டைஎலக்ட்ரிக். ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கிற கீபோர்ட்ஸ் எதை யூஸ் பண்ணி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, கெப்பாசிட்டர்ஸில் டைஎலக்ட்ரிக் கனெக்ட் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோடைய டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் வந்து கீ. சப்போஸ் இப்போ நீங்கள் இதுதான் ஏன்ற ஒரு லெட்டர், இப்போ நீங்கள் அந்த சிஸ்டத்தில் ஏதாவது கம்ப்யூட்டரில் இல்லை வந்து கீபோர்டில் நீங்கள் ஏதாவது இந்த ABCன்னு லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். அப்போ ப்ரெஸ் பண்ண இப்போ நீங்கள் ஏன்னு எடுத்துக்கிச்சு, ஏன்றது எப்படி கம்ப்யூட்டரில் வந்து ஸோ அந்த ஸ்க்ரீனிங்கில் ஸோ வந்து உங்களுக்கு வருதுன்றதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த க்ரீன் கலர் தான் உங்களுக்கு என்னது, இன்சுலேட்டர் டைஎலக்ட்ரிக்கு. இந்த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர்னு பார்த்து பார்த்தீங்களா, இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சு பாருங்கள், இங்கே பிளேட்டுன்றது இதுவும் ஜஸ்ட் இதுதான் வந்து பிளேட்டு. மேலே பிளேட்டு வந்து மூவபிள் பிளேட்டு, கீழே அது ஃபிக்ஸ்டு பிளேட்டு. இந்த பிட்வீனில் இருக்கிறது தான் நம்மளுக்கு க்ரீன் கலர் தான் என்னது, டைஎலக்ட்ரிக், அது இன்சுலேட்டர். இப்போ இங்கே நீங்கள் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த 2 பிளேட்ஸ் பிட்வீனில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கேஃப்னா உங்களுக்கு டிகிரீஸ் ஆக ஆரம்பிக்கும், ரைட். இங்கே பாருங்கள், when the key is pressed, the separations between the plates decreasing, okay, decreases, leading to an increase the capacitance, ரைட். எப்போ நீங்கள் வந்து இந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த 2 பிளேட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னாக நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரைட். திஸ் இன் டர்ன் ட்ரிகர்ஸ் த எலக்ட்ரானிக் சர்க்யூட் இன் த கம்ப்யூட்டர் டு ஐடென்டிஃபை which key is pressed. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா,
அந்த இன்க்ரீஸ் ஆகிற அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வச்சு தான் நீங்கள் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்கன்றத கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக இந்த ரேடியோஸ்லாம் வந்து சேனல்ஸ் சேஞ்சஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த டியூன் பண்ணுவோம்ல, அந்த டியூனிங்கில் கூட கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி தான் ஸோ டியூன் பண்ணுறாங்க. அந்த கெப்பாசிட்டர் 2 பேட்ஸுக்கு சென்ட்ரல் என்ன பண்ணுறாங்க, டயலெக்ட்ரிக்கை வந்து செட் பண்ணிவிட்டு அங்கே அந்த நம்ம டியூனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுது, கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுது. அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ தான் அங்கே சேனல்ஸை நம்மளுக்கு டியூன் பண்ணி கொடுக்குறது. இப்போ இந்த கீழேயும் ஒவ்வொரு கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதும் அது கீழே இருக்கிற அந்த கீழே இருக்கிற கெப்பாசிட்டரில் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்கும். அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வச்சு தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, ஓகே இந்த கீ ப்ரெஸ் இந்த வேல்யூ அங்கே வந்து கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து அந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் மூலிமா அங்கே ஃப்ளோ ஆயிருக்குன்னா, அப்போ இந்த ஏன்ற கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க இல்லை பீன்ற கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.